அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பானிபூரிக்கு தேவையான மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு 100 கிராம் பட்டாணியை நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். 150 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போது 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் மல்லிக்கீரை, புதினா, 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். 10 பூண்டு பல், ஒரு பீஸு இஞ்சி துண்டை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மல்லிக்கீரை, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அப்புறம் கொத்தமல்லி கீரை, புதினா எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு கையளவு பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். இப்போது உருளைக்கிழங்கும் இதுவும் வெந்துட்டு அதுலேருந்து தண்ணியை ஒரு கோப்பையில் எடுத்து வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்க போகிறோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ குக்கரில் ஒரு 2 விசில் போட்டாலே நல்லா வெந்துடும். நம்ம பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் நல்லா நச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம். அதில் உள்ள தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அப்புறம் போடும்போது புதினா கீரை சேர்க்க மறந்துட்டேன். அதனால் இப்போ புதினா கீரையை நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோமோ அதோட புதினா கீரையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போடணும். சோம்புத்தூள் போட்டு நல்லா லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிடணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து நம்ம கொட்டிட்டோம். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அல்லது 1.5 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த அவிச்சி வச்சுருந்த அந்த பட்டாணி தண்ணி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம இது கூட சேர்த்து கொதிக்க வைக்கணும். அந்த தண்ணி இதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக இது பண்ணோன்னே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தண்ணியை ஊற்றுறோம். பட்டாணி அவிச்சி வச்சுருந்த தண்ணியை இதோட ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அந்த இதை மசிச்சு வச்சுருந்தோமே அதை நம்ம அந்த கொதித்ததுக்கப்புறம் அதில் போடணும். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்ட அந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு ஏதாவது 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி அந்த நம்ம அடுப்பில் இருக்கிறதுல அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மிக்ஸில் ஊற்றிடணும். இந்த மாதிரி ஊற்றும்போது நல்லா அந்த இது கட்டியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஊற்ற போகிறோம். மைதா மாவு கலவை இதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் கொதித்து இறக்குற நேரத்தில் கொஞ்சமாக மல்லிக்கீரையை பிச்சு போட்டு இறக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம பானிபூரி பொரிக்க போகிறோம். அது கடையிலே இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வருது. பானிபூரி பொரிக்கிற அப்பளம் கேட்டால் தருவாங்க. நம்ம இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மைதா மாவில் பூரி ரவை செஞ்சு பூரி செய்வோம்ல, அந்த மாதிரியும் செய்யலாம். நான் இப்படி செஞ்சால் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பானிபூரியில் உள்ள அப்பளத்தை எடுத்து ஒவ்வொன்றையாக நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே பானிபூரி மாதிரியே நல்லா பெருசாக வருது. இந்த மாதிரியும் செய்யலாம், இல்லை நம்ம வீட்டில் மாவு ரெடி பண்ணி அந்த பூரியும் செய்யலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்க தேவையே இல்லை. இந்த பாருங்கள், நம்ம பானிபூரியெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். அதுக்கு மசாலாவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த சோளகா அதையும் பொரித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் பொரி வச்சுருக்கோம். கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கோம். வெங்காயம்
மல்லிக்கீரை இந்த மாதிரி கடையில் எப்படிலாம் தருவாங்களோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் நம்மளுக்கு தேவையான பூரியை போட்டு மசாலா போட்டு அதுக்கப்புறம் மிக்சரோ ஓமப்பொடியோ எதையாவது போட்டு மேலானத்தை ஊற்றி பொரி வெங்காயம் மல்லிக்கீரை எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பானிபூரி மசாலா எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சால் நம்ம எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். செமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பானிபூரி மசாலா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் நாளாகிடுச்சு இந்த வீடியோ போட, அதனால் இப்போ தான் போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓமப்பொடி கொஞ்சம் பானிபூரி பொரி அதுக்கப்புறம் பொரித்து வச்சுருந்த அந்த சோளக பொரி மல்லிக்கீரை எல்லாத்தையும் போட்டு நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு